யுகாதி என்றால் தெலுங்கு வருடத்தின் துவக்கம் என்று மட்டுமே பலருக்கு தெரியும். ஆனால் யுகாதி ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும். ஒரு யுகம் துவங்கும் நாளையே நாம் யுகாதி என குறிப்பிடுகிறோம். இந்த நாளில்தான் கலியுகம் துவங்கியதாகவும் பிரம்மதேவர் தனது படைத்தல் தொழிலை துவங்கியதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த யுகாதி பண்டிகை நாம் அனைவரும் கொண்டாடலாம். இந்த பண்டிகை அனைவருக்கும் பொதுவானதுதான். சித்திரை வருட பிறப்பிற்கும் இந்த யுகாதி வருட பிறப்பிற்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. இரண்டு வழிபாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். கலியுகத்தால் வரும் கஷ்டங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் யுகாதி பண்டிகையின் போது நம் வீட்டில் என்ன வழிபாடு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கலியுகத்தில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அரக்கன் என்றால் அது இந்த மோகாசுரன் தான். மோகாசுரன் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் மோகம் என்னும் வார்த்தையை குறிக்கிறது. கலியுகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பணத்தின் மீது மோகம், நகையின் மீது மோகம், ஆடம்பர வாழ்க்கையின் மீது மோகம், அடுத்தவர்களை ஏமாற்றி பிடுங்கி எப்படியாவது இந்த கலியுகத்தில் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று மோகம். மோகம் என்ற வலையில் சிக்கிக்கொண்டு பெரிய தவறுகளை செய்கின்றோம். மனிதாபிமானம் இல்லாமல் வாழ்கின்றோம். ஒவ்வொருவரும் மனதிலிருந்தும் இந்த மோகம் என்ற அசுரனை விரட்டியடிக்க வேண்டும் என்றால் தெலுங்கு வருட பிறப்பான நாளைய தினம் யுகாதி தினத்தில் கட்டாயம் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நீங்கள் இந்த கலியுகத்தில் மோகம் என்னும் பிடியிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள். உங்களுக்கு தேவையான செல்வம் நியாயப்படி உங்கள் கையில் வந்து சேரும். யுகாதி நாளில் பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது 6 மணிக்கு முன்பாக அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில் 5 விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். மஞ்சள் அல்லது சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். வெள்ளை எருக்க பிள்ளையார் எப்போதும் வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டும் என்பதால் வெள்ளை எருக்கால் ஆன பிள்ளையாரை வீட்டில் வைத்து வழிபடலாம். மஞ்சள் அல்லது சாணம் அல்லது வெள்ளை எருக்கால் ஆன பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றிவிட்டு அறுசுவை சேர்த்த பச்சடி ஒன்று தயார் செய்ய வேண்டும். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு மற்றும் துவர்ப்பு இவைகளெல்லாம் அறுசுவை என்பது நமக்கு தெரியும். ஒரு பாத்திரத்தில் புளிக்கரைசல் கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம், உப்பு, மிளகுத்தூள், நறுக்கிய மாங்காய், வேப்பம்பூ இந்த 6 பொருட்களையும் சேர்த்தால் போதும் அறுசுவை நிறைந்த பச்சடி தயாராகிவிடும். இதை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு பிரசாதம் நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி விநாயகரை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு வாழைப்பழத்தில் வேப்பம்பூ வைத்து வீட்டில் இருக்கும் அனைவரும் சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வாழ்க்கை வளமானதாக மாறும். யுகாதி அன்று விநாயகர் பாதங்களை பற்றி கொண்டால் இந்த கலியுகத்தால் வரும் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை. யுகாதி அன்று காலையில் விநாயகரை உங்கள் குடும்ப நன்மைக்காக வேண்டி அழைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எலியின் மீது விநாயகர் வந்து உங்களுடைய குடும்பத்தை காத்திடுவார். யுகாதி இரவு தூங்க செல்லும் போது சிவசிவா என்று அந்த எம்பெருமானின் பெயரை சொல்லிவிட்டு தூங்க செல்லலாம். நாராயணனை வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் பெருமாளே நாராயணா என்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நாளை நிறைவு செய்து கொண்டு தூங்க செல்லலாம். இந்த யுகாதி வழிபாட்டை நாம் அனைவரும் செய்யலாம். நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அடுத்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நம்மை நகர்த்தி செல்லும்.